கைஸ், நம்ம எது வரைக்கும் பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். கரெக்ட்டுங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிப்போர்ட் ப்ளஸ் ஸ்க்ரீன்ஷாட் இது 2 கிளாஸ் தான் பார்க்க போறோம். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட் எதுக்கு, ஸ்க்ரீன்ஷாட் எதுக்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ரிப்போர்ட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டும் எதுக்குன்னா, சம்டைம்ஸ் உங்கள் டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, அது வந்து எங்கே ஃபெயில் ஆயிடுச்சு, எப்படி ஃபெயில் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? அது ஸ்டார்ட் ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியாது. அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ரிப்போர்ட்டும் ஸ்க்ரீன்ஷாட்டும் வந்து டெஸ்டிங்கில் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்து பாம் ஃபைலில் வந்து எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபெண்டன்சி வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போதைக்கு எதுவுமே ஆட் பண்ணல. நான் ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக உங்களுக்காக சொன்னேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எஸ்ஆர்சி டெஸ்ட் ஜாவா இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நான் ரைட் கிளிக் பண்ணி நியூவாக ஒரு பேக்கேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த பேக்கேஜ் நேம் வந்து லிசனர்ஸ். சரிங்களா? இப்போது ஒரு பேக்கேஜ் வந்துட்டு நான் நியூவாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டேன். க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது இந்த பேக்கேஜ்குள்ளே வந்துட்டு நான் நியூவாக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். சரிங்களா? அந்த கிளாஸ் நேம் என்ன கொடுக்க போகிறேன்னா, டெஸ்ட் லிசனர், LISTENER டெஸ்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு நியூவாக ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போது அந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நான் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸ்டென்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி பேஸ் கிளாஸை வந்து இங்கே வந்து போட போகிறேன். பேஸ் கிளாஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இதை வந்து பேஸ் கிளாஸை இம்போர்ட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன எழுத போகிறேன்னா, இம்ப்ளிமெண்ட்ஸுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன நான் எழுத போகிறேன் அப்படின்னா, ஐ டெஸ்ட் லிசனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் வந்து நான் மெத்தடு கிடையாது, இது வந்து என்ன சொல்கிறது, இதுவும் வந்து ஒரு கீவேர்டு. இது ஐ டெஸ்ட் லிசனரில் யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு. சரிங்களா? இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸ்டென்ஸும் இம்ப்ளிமெண்ட்ஸும் நம்ம வந்து பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு போட்டு ரிப்போர்ட்ஸ்ன்னு போடுங்க. எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு பக்கத்தில் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்துட்டு இம்போர்ட் கேட்கும். ஸோ நான் உடனே இம்போர்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோன்னா, எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன, எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டு. கரெக்டுங்களா? இது வந்து நீங்கள் எந்த ப்ராஜெக்ட் போனாலும் சரிங்க, நீங்கள் வந்து டெஸ்டிங்கில் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இது வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும். இந்த ஐ டெஸ்ட் லிசனராக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நான் இதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸு, எக்ஸ்டெண்ட் டெஸ்ட்டு, ஐ டெஸ்ட் லிசனர், இது எல்லாமே ஒரு லிசனரில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடுங்க. சரிங்களா? இது இருந்தால் தான் இந்த ப்ரோக்ராமே வந்து ஃபுல்ஃபில் ஆகும். இதுங்கெல்லாம் இல்லைன்னா, இதுங்க மீன்ஸ் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இல்லைன்னா அது ஃபுல்ஃபில்லே ஆகாது. சரிங்களா? இப்போது நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலுமே கண்டிப்பாக இங்கே என்ன எழுதுறீங்களோ அதே மாதிரி தான் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் ஒர்க் ஆகும். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து டிஃப்ரெண்ட் வேல இதை வந்து அப்ரோச் வேறு மாதிரி எழுதுவோமா அந்த மாதிரி கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். இதே மாதிரி இதை அப்படியே காப்பி பேஸ்ட்டே பண்ணிக்கலாம். இப்படியே தான் இருக்கும். சரிங்களா? இப்போது நம்ம இதில் என்ன எழுத போகிறோன்னா, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது ஃபெயில் ஆகுதுன்னா அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடு, இல்லைன்னா வேணாம். ப்ளஸ் வந்துட்டு கீழே வந்து ஃபினிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான் எழுத போகிறோம். ஸ்டார்ட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஃபெயிலியர், ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர், அப்புறம் ஆன் ஃபினிஷ். இந்த 3 மெத்தட் தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ வந்து நான் மெத்தட் ஒன்று எழுதிக்க போகிறேன். என்ன மெத்தட்னா, பப்ளிக் வாய்ட்
சரிங்களா? வாய்ட் ஆன் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மெத்தட் வந்துட்டு ஆக்சுவலி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரி, ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணி இன்னும் 2 மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர், FAILURE, டெஸ்ட் ஃபெயிலியர். இப்போ வந்து இன்னொரு மெத்தட் வந்து எழுதிக்கிறேன். பப்ளிக் லைஸ் வாய்ட் ஃபினிஷ். ஆக்சுவலி இந்த மாதிரி 3 சின்டாக்ஸ் வந்து எழுதிட்டேங்க. சரிங்களா? இப்போது ஃபினிஷ்க்கு முன்னாடி ஆன் போட மறந்துட்டேன். சரிங்களா? இப்போது வந்து 3 எழுதிட்டேன். இப்போது நான் என்ன எழுத போகிறேன்னா, இந்த ஆன் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன எழுத போகிறேன்னா, எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர். ஏன்னா இது இம்போர்ட் கேட்கும், ஸோ கொஞ்சம் கரெக்டாக எழுதிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு பக்கத்தில் நான் என்ன எழுதிக்க போகிறேன்னா, ஸ்பார்க் ஈக்குவல் டு, இந்த லைன் எதுக்குன்னு சொல்கிறேன், நியூ, இங்கே என்ன எழுதியிருக்கீங்களோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே போட்டுருங்க கைஸ். சரிங்களா? விட்டுட்டேன். இங்கே போட்டுட்டு இதை வந்து இப்போ நான் இந்த எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் வந்து மேலே வந்து ஓவர் பண்ணி அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ டபுள் கொட்டேஷனில் ஒன்று எழுத போகிறோம். என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த லைன் எதுக்குன்னா, ஒரு நம்ம ரிப்போர்ட் எடுக்கிறோம்ல, அந்த ரிப்போர்ட்டை வந்து இது வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குறோம். ஐ மீன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்டாக்ஸ் வந்து எழுதியிருக்கோம். அதை வந்து அந்த சின்டாக்ஸை வந்துட்டு நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம என்னவா எழுதியிருக்கோம் இங்கே வந்து டெஸ்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுத போகிறோம் இப்போ. சரிங்களா? இந்த டெஸ்ட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெத்தடில் வந்து நான் இப்போ எழுதிக்கிறேன். இதை டெஸ்ட் கான்டெக்ஸ்ட் இதை வந்து நான் இப்போ எழுதிட்டேன். சரிங்களா? இப்போ எழுதிட்டு நெக்ஸ்ட் இதில் என்ன எழுத போகிறோன்னா, நம்மளுக்கு எடுத்து கொடுக்குற அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி வரணும், எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட் வந்து ஒரு .html ஃபைலில் தானே வரணும். சரிங்களா? அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட், நம்ம ஒரு ரிப்போர்ட் எடுக்க போகிறோம். அதை வந்துட்டு எதில் வேணும், நமக்கு HTML-ஆக தான் வேணும். அதை டிக்ளேர் பண்ணக்கு தான் இந்த லைனே ஆக்சுவலி. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து இங்கே எழுதிட்டேன். சரிங்களா? இப்போது டெஸ்ட் கான்டெக்ஸ்ட்டை வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இந்த லைன் புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அகைன் கூட சொல்லுறேன். ஒரு பப்ளிக் வாய்ட் ஆன் ஸ்டார்ட்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வந்து எழுதுறீங்க. அந்த மெத்தடுக்குள்ளே என்ன எழுதுறீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் ஸ்பார்க் ரிப்போர்ட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடு வந்து ஆக்சுவலி எழுதுறீங்க. அந்த மெத்தடு எதுக்குன்னா, நம்மளுக்கு ஒரு ஃபைலை அந்த சின்டெக்ஸ் எதுக்குன்னா, நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும். அந்த ரிப்போர்ட்டை வந்து அது எப்படி கொடுக்குன்னா, .html-ஆக தரும். சரிங்களா? அந்த மாதிரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எழுதிக்க போகிறேன். இந்த இடத்துல ஏன் ரிப்போர்ட்டுன்னு எழுதுகிறேன் அப்படின்னா, இந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட சின்டாக்ஸை நான் இங்கே எழுதுகிறேன். ரிப்போர்ட் ஈக்குவல் டு நியூ எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ்
இதனோட சின்டாக்ஸை வந்துட்டு நான் இங்கே எழுத போகிறேன். இதுவுமே ஒரு சின்டாக்ஸ் தான். ஆக்சுவலி இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ரிப்போர்ட்ஸ்ன்னு எழுதியிருக்கணும். பட் நம்ம சிம்பிளாக இருக்கட்டும்னு நம்ம இப்படி எழுதிட்டோம். இது புரியலன்னா கேளுங்க, ஓகேங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன எழுதுறேன்னா ரிப்போர்ட் டாட் நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறேன்னா அந்த ரிப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த ரிப்போர்ட்டை இங்கே எழுதிட்டு டாட் பண்ணிவிட்டு என்னன்னா ஒரு ஸ்பார்க் மாதிரி, ஐ மீன் அந்த ஸ்பார்க்னா ஒரு ஃபைலுன்னு இருக்கும், கரெக்டுங்களா? இங்கே அட்டாச் ரிப்போர்ட் ரிப்போர்ட்டர் அப்படின்னு இருக்கா, இவனை வந்து நான் எடுத்துக்கிட்டு இதில் வந்து என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்பார்க்கை கொடுக்க போகிறேன் கைஸ். ஸ்பார்க் அவன் வந்து ஹெச்டிஎம்எல்லாம் கொடுத்துருவான் நம்மளுக்கு. அந்த சின்டாக்ஸ் வந்து போயிட்டு ஹெச்டிஎம்எல்லாம் கொடுத்துருவான். அந்த ஹெச்டிஎம்எல்லை வந்து நம்ம எப்படி நம்மளால் படிக்க முடியுமா? அது ஹெச்டிஎம்எல்லாக தானே இருக்கும். ஸோ நம்ம வந்து அது ஸ்பார்க் ஃபைலாக எனக்கு வந்து மாற்றி கொடு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லைனே எழுதியிருக்கோம், ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் இதே மாதிரி தான் இருக்கும். ஏதாவது புரியலனா நீங்கள் கேளுங்க, நான் இந்த லைனை அகெயின் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன எழுதியிருக்கோம்? ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர். இதில் தான் வந்துட்டு எழுத போகிறோம், சரிங்களா? இப்போது இதில் என்ன எழுத போகிறேன் அப்படின்னா ஐ டெஸ்ட். இதனோட மெத்தடில் ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிக்க போகிறேன் அப்படின்னா ஐ டெஸ்ட் லிசனர் சாரி ரிசல்ட்டுன்னு நினைக்கிறேன். ரிசல்ட்டுன்னு எழுதிக்கோங்க, சரிங்களா? ரிசல்ட். இப்போ இதுக்கு மேலே நான் ஹோவர் பண்ணுறேன். இப்போது ஹோவர் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அதுக்கு எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் எழுத போகிறோம். டெஸ்ட் ஈக்குவல் டு ரிப்போர்ட். எந்த ரிப்போர்ட்னா இந்த ரிப்போர்ட், சரிங்களா? டாட் கிரியேட் டெஸ்ட், இதுதான் யூஸ் பண்ணுவோம். கிரியேட் டெஸ்ட்டு போட்டுட்டு அதில் என்ன டேட்டா கொடுக்க போகிறோன்னா ரிசல்ட் டாட் கெட் நேம், சரிங்களா? இப்போது டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சின்டாக்ஸ் எழுதியிருக்கோம். ஐ மீன் இந்த ரிப்போர்ட்டை வந்து இங்கே கொடுத்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்கோன்னா க்ரியேட் பண்ணுங்க, அது அதனோட நேம் இருக்கணும். நம்ம அதில் என்னென்ன வேணுங்கிறத கொடுக்க போகிறோம், சரிங்களா? எனக்கு வந்து நேம் இருக்கணும்னு சொல்லிட்டு கெட் நேமை வந்து கெட் பண்ணு, ரிசல்ட்டில் வந்து நேமை கெட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்மளோட இதை வந்து குறியை வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுத போகிறோன்னா ஸ்ட்ரிங் பாத் ஈக்குவல் டு நம்ம இன்னும் ஸ்க்ரீன்ஷாட் வந்து க்ரியேட் பண்ணல, கரெக்டுங்களா? ஸோ நான் என்ன போட்டுக்கிறேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி இங்கே வந்து எதனோட நேம் வரும்னா ஸ்க்ரீன்ஷாட்டோட நேம் தான் வரும், சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் டாட் என்ன நேம் கொடுக்குறேன் அப்படின்னா கேப்சர் டாட் கேப்சர் வரலை கேப்சர் ஸ்க்ரீன் ஷாட். என்ன பண்ண சொல்லியிருக்கேன்னா அதை வந்து கேப்சர் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே என்ன கொடுக்குறேன்னா டிரைவர், அதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன்னா டிரைவர் கம்மா ரிசல்ட் டாட் கெட் நேம் இருக்கா? அதா இங்கே இருக்குது. ஓகே, கெட் நேம், சரிங்களா? இங்கே இந்த லைனே ஆக்சுவலி எதுக்கு அப்படி என்ன சொல்ல வரேன்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு எழுதுவோம் இல்லைங்களா, அதனோட டைட்டில் அதனோட நேம் இங்கே கொடுத்துட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட் யூட்டில்னு கொடுத்துக்கிறேன், சரிங்களா? யூட்டில் அதனோட நேமை இங்கே கொடுத்துட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்துட்டு
அந்த ஸ்க்ரீன்ஷாட் கேப்சர் பண்ணோம். சரிங்களா? கேப்சர் பண்ணிட்டு, அதில வந்து டிரைவ் வரும். ரிசல்ட்டு அதனோட நேமையும் எங்களுக்கு வந்து அதனோட ரிசல்ட்டையும், நேமையும் அந்த ரிசல்ட்ல அதனோட நேம காமி, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிங் பாத்ல நம்ம ஆக்சுவலி எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு சப்போஸ் டெஸ்ட் டாட் ஃபெயில் ம். ஏ ஆ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபெயில்னு போட்டுட்டு, அதுக்குள்ள வந்து டபுள் கொட்டேஷன்ல என்ன எழுதுறேன்னா, டெஸ்ட்டு ஃபெயில்டு. டெஸ்ட்டு ஃபெயில்டு ஆயிடுச்சுன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஆ வேர்ட் வந்து எனக்கு வந்து காமி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த டெஸ்ட்டு ஃபெயில்ல குடுக்க போறேன். இந்த இடத்துல என்ன எழுதியிருக்குன்னா, ஆட் ஸ்க்ரீன் பாத் இதுதான் யூஸ் பண்ணோம். ஏன்னா பாத்து தானே இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ மீன் பாத் எங்கன்னா ஸ்ட்ரிங் பாத்துல. அதனால ஆட் ஸ்க்ரீன் கேப்சர் ஃப்ரம் பாத். இது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாத்துல பாத்தே இருக்கட்டும். ஏன்னா இங்க பாத்து குடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அதனால நான் பாத்து இருக்கட்டும்னு விட்டேன். சரிங்களா? அப்போ இந்த லைன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அது பாஸா இருந்துச்சு. அது வந்துட்டு ஐ மீன் எனக்கு வந்துட்டு ஒரு நான் வந்து ஒரு ரிசல்ட்ட வந்து கிரியேட் பண்ணணும். அதனோட நேம் வந்து ரிசல்ட் டாட் கெட் நேம்னு குடுங்க. அந்த ரிப்போர்ட்ல அது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எனக்கு நேமோட வரணும். சரிங்களா? நேமோட வரணும். ப்ளஸ் வந்து அது சப்போஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா, ஃபெயில்னு காமிச்சு டெஸ்ட் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதனோட ஆட் ஸ்க்ரீன் கேப்சர் ஃப்ரம் பாத்துல இருந்து அது எந்த இடத்துல வந்து ஃபெயில் ஆச்சோ, அதனோட பாத்தும் சேர்த்து காமிங்க அப்படிங்கிறத தான் நான் இந்த லைன்லேயே குடுத்துருக்கேன். இதில ஏதாவது புரியலன்னா, நீங்க வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நான் இன்னும் டீட்டெயிலா கூட சொல்றேன். நெக்ஸ்ட் என்னன்னா, ஃபினிஷ் சரிங்களா? இந்த ஃபினிஷ்ல நான் என்ன குடுக்க போறேன் அப்புட்ன்னா, டெஸ்ட் கான்டெக்ஸ்ட் இங்க இங்க என்ன குடுத்தேனோ, அதையே வந்துட்டு நான் இங்க குடுத்துர்றேன். இதுலயே நெறைய இருக்கு கைஸ். நம்ம வந்து ஆன் டெஸ்ட்டு ஆன் ஸ்டார்ட்டு, ஆன் டெஸ்ட் ஃபெயிலியர், ஆன் ஃபினிஷ் இது வரைக்கும் மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஆனா இதுலயே வந்துட்டு நெறைய இருக்கு. பாஸ் பண்ணும்போதே நம்மளுக்கு எப்படி வரணும், அது எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம இது சிம்பிளா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சிம்பிளா சொல்றேன். டாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். சரிங்களா? இவ்வளோதான் கைஸ். இவ்வளோதான் நம்ம இது வந்துட்டு இத வந்து நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ லிசனர் மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம். சரிங்களா? இன்னுமே வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு வந்துட்டு நம்ம இன்னும் எழுதல. ஐ மீன் கிளாஸ் வந்து கிரியேட் பண்ணல. அத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு வந்து டீட்டெயிலா சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோவோட லென்த் ரொம்ப லென்த்தா போயிட்டுருக்கு. அதனால நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சரிங்களா கைஸ்? ஓகே. தேங்க் யூ.